ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஷேர் பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ மார்க்கெட்டை நெக்ஸ்ட் வீக் டிரைவ் பண்ண போகிற 3 முக்கியமான அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சைனாவுடைய ட்ரேட் டீலு இது வந்து இப்போ சுமூகமாக போயிட்டு இருக்கு, ஃபைனல் ஸ்டேஜை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்ல இருந்துமே சொல்லியிருக்காங்க. டெம்பரரியா இந்த டேரிஃப் டிஸ்பியூட் டீஎஸ்கலேஷன் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கு. இது எப்போ ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும், அதாவது ட்ரம்ப்பும் சைனா அதிபரும் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 31 வந்து மீட் பண்ண போறாங்க. சோ அந்த டைம்ல இதனுடைய டீடைல் அப்டேட் வரும். என்னன்னா மார்க்கெட்டுக்கு யூஎஸ் இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து அகைன் ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கு. ஒரு 0.1% வந்து எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியா வந்திருக்கு. இதனால ஃபெட் வந்து அவங்களுடைய ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ரேட் கட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது வந்து அகைன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். மூணாவது பாசிட்டிவான விஷயம் மார்க்கெட்டுக்கு என்னன்னா, இந்தியாவும் யூஎஸும் ட்ரேட் டீல வந்து சைன் பண்ண போறதுக்கு கிட்ட வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் தான். ஆனா பியூஷ் கோயல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சொல்லியிருக்காருன்னா, நாங்க பொறுமையா தான் பண்ணுவோம், லாங் டேர்ம் பெனிஃபிட்டை நாங்க வந்து பார்த்துட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னா அவங்க க்ளோஸா வந்த மாதிரி தெரியல. பட் ஏர்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா அண்ட் யூஎஸ் வெரி க்ளோஸ் டு ட்ரேட் டீல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் முன்னாடி ரெண்டு விஷயங்கள், யூஎஸ் இன்ஃப்ளேஷன் தான் வந்திருக்கு. ஸோ ஃபெட் ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா எஃப்ஐ இன்ஃப்ளோ அதிகமாக வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ் சைனாவுடைய ட்ரேட் டீல், இவங்க ட்ரேட் டீல் சைன் ஆனாலும் மார்க்கெட்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஷனும் இல்லாம மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஃப்ரைடே க்ளோசிங் படி வந்து பாத்தீங்கன்னா டோ ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1% கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ரெக்கார்டு ஹைல இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ல கிஃப்ட் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு 0.08% வந்து மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சைன். மண்டே வந்து ஒரு சின்ன கேப் அப் இல்ல பிளாட்டா ஓபன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பார்த்தலாம். எஃப்ஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மந்த்துக்கே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 200 கோடி தான் வந்து மைனஸ்ல இருக்கு. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான சைன். ஏன்னா இவங்க செல்லிங் பண்ணலனாலே மார்க்கெட் கண்டிப்பா ஏறும். ஏன்னா நம்மளுடைய டிஐ இன்ஃப்ளோ வந்து எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா 34,000 கோடி கிட்ட பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே மார்க்கெட்டை மூவ் பண்ணும். இவங்க வந்து நியூட்ரலா இருந்தாலே போதும். ஸோ இவங்க பையும் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நோக்கி போயிட்டு இருக்கும். ஸோ எஃப்ஐயும் டேட்டாவும் நமக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்னிங் சீசன் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. நிறைய கம்பெனி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஹெவி வெயிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ, HDFC, ஆக்சிஸ், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ்லாம் வந்து ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஐடி செக்டர்ல மேஜர் கம்பெனிஸ் எல்லாமே ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. எல்லாமே வந்து நியூட்ரல் டு பாசிட்டிவ்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்னென்ன கம்பெனி ரிசல்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா 27th ஐஓசி வருது. அதுக்கப்புறம் வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன், அதுக்கப்புறம் வந்து 28th டிவிஎஸ் மோட்டார், அதானி கிரீன் எனர்ஜி, டாடா கேபிட்டல், ஸ்ரீ சிமெண்ட்ஸ், ஜிண்டால் ஸ்டீல். ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ரிசல்ட் கொடுக்குறாங்க. 29th L&T கோல் இந்தியா, வருண் பெவரேஜ். அதுக்கப்புறம் 30th வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி, NTPC, அதானி பவர், DLF, உண்டாய் மோட்டார் இந்தியா. 31st வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் பெட்ரோலியம், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்ரீராம் பினான்ஸ், கெயில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா JK சிமெண்ட், CDSL, அதுக்கப்புறம் டாடா கெமிக்கல்ஸ், அர்பன் கம்பெனி, நெட்வேப் டெக்னாலஜி. 2ஆம் தேதி சண்டே ரிசல்ட் என்னென்ன கம்பெனின்னு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஸோ நவம்பர் 1 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 கம்பெனி கிட்ட நம்ம வந்து ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதனுடைய அவுட்புட்டும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை எப்படி போகுன்ற டைரக்ஷனை டிசைட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துடலாம், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு. ஸோ பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த பிரேக் அவுட் வரும்போது 55,800 லெவல்ல ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட்னா எப்படி ரேலி கொடுக்குன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கிட்டத்தட்ட ஒரு 4.5% வந்து ஒரு 2 வாரத்துல ரேலி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு இண்டெக்ஸ் 4.5%ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். எப்பவுமே இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்காது மார்க்கெட்ல. ஸோ பிரேக் அவுட் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டடி பண்ணுங்க சார்ட்டை. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து எந்த பிரேக் அவுட் வந்து ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்களும் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிடலாம். ஸோ நிஃப்டி நம்ம பிரேக் அவுட்ல கொடுத்த மாதிரி ஒரு நல்ல மூவ் கொடுத்துட்டு இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 1 ஹவர்ல வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட் சப்போர்ட் லெவலா இருக்கும். இந்த இடம் 25,750. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய கரண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ இது கீழே போச்சு அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா
ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலாக இருக்கும். 25,600 லெவல். இப்போ இருக்க மார்க்கெட் வந்து பாசிட்டிவான விஷயத்துக்கு இதெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகுமான்றது டவுட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 25,600. அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி ஆச்சு பார்த்தீங்களா 25,300 லெவல். ஸோ இதுதான் வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு 26,100 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் 26,220. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கேப்பை வந்து மார்க்கெட் இப்போ ஃபில் பண்ணியிருக்கு, இங்கே சப்போர்ட்டை எடுத்திருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படி ட்ரேட் ஆகும்னு. ஸோ புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகும்னா எஃப்ஐயோடைய ஃப்ளோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் மண்டே டியூஸ்டே வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நிறைய ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தேன், அது எல்லாமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து நான் ரெக்கமெண்டேஷனாக சொல்லல, இதெல்லாம் வந்து பொட்டன்ஷியலாக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஐசிஐசிஐ நான் சொல்லியிருந்தேன். ஐசிஐசிஐ ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு நல்ல மூவ் கொடுத்துட்டு இறங்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், இதுலேருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5% மேலே போயிட்டு திருப்பியும் வந்து கீழே அதே பாட்டம் லெவலுக்கு வந்துடுச்சு. திருப்பியும் நம்ம ஒரு நல்ல செட்டப் கிடைச்சிது, ட்ரேட் செட்டப் கிடைச்சிது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த மாதிரி ஒரு நல்ல ரேலி கொடுத்துடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் அக்டோபர் மந்த். ஸோ ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கு. அரௌண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் ஒரு 6% ஏறிட்டு இப்போ இறங்கியிருக்கு. ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதனா இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இறங்கும் போது. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ரெட்டி அதே மாதிரி அக்டோபர் மந்த் ஸ்டாக்ல நான் சொல்லியிருந்தேன், இதுவும் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. இது எல்லாமே நான் வாங்கணும்னு சொல்லி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல, இதெல்லாம் பொட்டன்ஷியலாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏறி இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் பொட்டன்ஷியல் ஸ்டாக் சொல்லியிருந்தேன். இது நம்மளால வந்து ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ வேல்யூஷன்றதை கரெக்டாக பார்க்க முடியல. எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேலி கொடுத்துருச்சு. நம்ம அக்டோபர் மந்த்ல ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம், ஒரு நல்ல ரேலி கொடுத்துருச்சு. மோரோவர் நான் வந்து இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஏறிடுச்சு, இதுக்கப்புறம் உள்ள போக வேணான்ற மாதிரி தான் நான் வந்து என்னுடைய ஒப்பீனியனா வச்சுட்டு இருக்கேன். ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க் கொஞ்சம் வெளில இருக்கலாம், ஏன்னா எஸ்பிஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் ஹைல இருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம்ல வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் டைம் ஹைல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ல நம்ம இப்போதைக்கு என்டர் ஆகணுமான்றதை கொஞ்சம் பார்த்து தான் டிசிஷன் எடுக்கணும். பஜாஜ் ஆட்டோ கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ பஜாஜ் ஆட்டோவும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து இப்போ இன்பிட்வீனில் இருக்கு, என்ட்ரி எடுக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிஸ்க் ரிவார்டாக இருக்காது. ஸோ எதனா உங்களுக்கு ஸ்டாக்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக எதனா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் இல்லை ஃபண்டமெண்டலையும் பேசிக்காக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பார்த்துட்டோம். ஓகே, ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்ல இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி போகும். இதோட ரிசல்ட்டும் வந்து வரப்போகுது, நவம்பர் செகண்ட் வீக்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பிரேக் அவுட் ஆச்சுனாலும் ஒரு நல்ல மூவ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்டாக்ஸ்ல நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன, தேங்க்யூ.